அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 3/7/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்ம காலையில் சொல்லியிருந்தோம், ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயா அப்படின்ட்டு. இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் ஓப்பன் வந்து 25,505 மார்க்கெட் ஓப்பன். இங்கிருந்து மார்க்கெட் கீழே விழுவுறாங்க. இங்கிருந்து மார்க்கெட் கீழே விழுந்தவங்க நம்மளுக்கு 25,429லேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க. அப்போ 25,504லேருந்து நம்மளுக்கு 25,429. அப்போ ஹைக்கும் லோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். அப்போ இங்கிருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதுதான் லோ அப்படின்னா இப்போ 425னா 525 625 நம்மளுக்கு 625 போயிருக்காங்களா அப்படின்னா இங்கேயும் போகல நம்மளுக்கு. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து போகிறப்ப நம்மளுக்கு எது எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு R1 R2. ஓகேங்களா? இந்த R1 R2 வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறப்ப இங்கேருந்து மார்க்கெட்டு இதை தொடாமே கீழே இறங்குனாங்க. நம்ம இந்த R1 R2க்கு வர்றப்ப நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். இந்த R1 R2 வர்றப்ப இந்த 25,585 அப்படின்னா 25,600 கால் அண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 25,600 கால் அண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வரப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டைம் வரப்போ என்ன பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப நம்மளுக்கு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ இந்த இடம்லாம் வரப்போ ஒரு 0 to 0 இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பிரினால நம்ம காலையிலேயே ஒரு ஸ்ட்ரைக் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? நம்ம காலையிலேயே இந்த ஸ்ட்ரைக்கை நம்ம பற்றி பேசியிருந்தோம். 25,350 காலு நம்மளுக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த எஸ்டர்டே நம்மளுக்கு இந்த வேல்யூ இது ப்ரீமியம் கால்குலேஷனு 184. இங்கே 184க்கு மேலே நின்னால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே கொண்டுட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக அங்கே போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு நம்ம கொடுத்த லெவல் இது ஃப்ரீ ஃபால் ஜோனும் நம்ம கொடுத்துருந்தோம். 96க்கு கீழே இவங்க வந்தாங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபால் ஜோன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நம்மளுக்கு 96லேருந்து நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 110 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டாக பையிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வந்து 225 பாயிண்ட் தாராளமாக 110 பாயிண்ட் அந்த நம்மளுக்கு கேட்ச் பண்ணுறதில்ல. இதில் நம்ம எவ்வளோ பாயிண்ட் எடுத்திருக்கோம், இதுதான் மெயின். இப்போ 110 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் நம்ம எத்தனை பாயிண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம், இதுதான் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே நம்ம இந்த ப்ரீமியத்தை வச்சு நம்ம இந்த ஸ்ட்ரைக்குக்கு இந்த ப்ரீமியம் சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்போர்ட் லெவல் நம்ம கொடுத்துருந்தோம். நிஃப்டிக்கு R1 R2 S1 S2. அப்போ இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அப்போ இங்கேருந்து நல்ல ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்காங்க. அதுவும் மணி 1.5லேருந்து நல்ல ஒரு மூமெண்ட் டவுன்ஃபால். இதெல்லாம் நல்ல ஒரு கேட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு 0 to 0வில் ஒரு 5 ரூபா ப்ரீமியம்லாம் 90 ரூபா வச்சும் போனாங்க. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு கேட்ச் பண்ண தெரியணும். இந்த மாதிரிலாம் நம்ம குரூப்பில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடியே இண்டிகேஷன் பண்ணியிருந்தோம். அவங்களும் நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு நம்ம சொல்லியிருந்தோம், இது மந்த்லி எக்ஸ்பிரினால R1 R2லாம் ரொம்ப லாங்கில் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம எந்த மாதிரி லெவல் எடுத்து நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 25,250. ஓகேங்களா? 250 போகிறப்ப இப்போ 57,207 போயிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வரப்ப 25,200 கால் அண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அப்போ இந்த லோவுக்கு கீழே வரல, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போயிட்டு
ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழேயே வந்து நல்ல ஒரு இம்பேக்ட் எஸ்டர்டே லோ வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? எஸ்டர்டே லோலாம் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ஹை இதெல்லாம் பிரேக் பண்ணுறப்ப என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்செக்ஸ். சென்செக்ஸ் நம்ம கொடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்கள். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே நம்ம இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் கொடுத்துருந்தோம். இந்த இடத்துலலாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களாலையும் பிடிக்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் அதிகமாக பண்ணும். ஓகேவா? இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகிட்டாங்க. இப்போ ஒன் டே ரேஞ்ச் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட். இப்போ ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனில் இருந்து இப்போ ஓப்பனுக்கு மேலே ஹை பார்த்தீங்க அப்படின்னா 83,690. லோ பார்த்தீங்க அப்படின்னா 83,337. அப்போ 300 பாயிண்ட் வந்து மேலேருந்து கீழே இறங்கியிருக்காங்க. அப்போ ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட். அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். அப்போ லோலேருந்து எவ்வளோ போயிருக்காங்க ஹை 83,350ன்னு வச்சுக்கிட்டா கூட 83,829. ஓகேங்களா? இது ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு டீசெண்டான மூவ்மெண்ட்டு 500 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட சப்போர்ட் இதோட R1 லெவல் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துக்கு வரப்போலாம் நம்ம 23,800 இல்லாட்டினா 23,900 காலம் போட்டு நம்ம செக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு மேலே போயிட்டு கீழே வரப்ப இவங்க ஹையும் இவங்களுடைய லோவும் இந்த மாதிரி இங்கேருந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை போய் செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? நம்மளே காமிச்சிடலாம், பட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு நம்மளுக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்தந்த ஏரியாக்கெலாம் வரப்போ இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது. உங்களுடைய கால்குலேஷனை வச்சு நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் வச்சு பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேபிள் சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரைக் சொல்லிடலாம். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா இந்த 57 100 கால் அன்புட் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இந்த இந்த ஹையும் இந்த லோவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ஹையும் லோவும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு 857 1000 வச்சு நம்ம போயிருக்காங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் நம்மளுக்கு இதில் எங்கேயுமே ஸ்டாப் பாயிண்ட் கிடையாது. இந்த ஸ்ட்ரைக்குக்கு எங்கேயுமே ஸ்டாப் பாயிண்ட் கிடையாது. லோ அடித்தாங்க, இங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் நம்மளுக்கு கேட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவில் யாராச்சும் பார்த்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ வந்து 5 வியூ போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இது எல்லா வீடியோலையும் சொல்கிறாங்களா அப்படின்னா நம்மளுக்கு கிடையாது. இந்த எல்லா யூடியூப்லேயுமே நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம், ஆனால் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நல்ல ஒரு இம்பேக்ட். இது எல்லாமே ப்ரீமியம் கால்குலேஷன் வந்து ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஒரு இம்பேக்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் காலையில் ஓப்பன் ஆகுனாங்க. ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே இந்த 729 இங்கே போயிட்டு ரிஜெக்ட் 2 கேண்டில் நம்மளுக்கு கீழே வந்துட்டு 550க்கு கீழே இதோட லோ என்ன இன்னைக்கு லோ பார்த்தீங்கன்னா 522. இந்த 522 வந்துட்டு இங்கேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் அது அதிகமாக கொடுத்துருக்காங்க. 200 பாயிண்ட் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 200 300 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 528லேருந்து நம்மளுக்கு 520 823 வச்சு நம்மளுக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 300 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. இப்போ 300 பாயிண்ட் இல்லை, நம்ம எத்தனை பாயிண்ட் இதில் கேட்ச் பண்ணணும், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் நம்மளுக்கு. இதில் 30 டு 40 பாயிண்ட் எடுத்தாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நான் ஒரு செல்லராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் வரப்போ நம்மளுக்கு இப்போ பாருங்கள் ஒரு கேண்டில் கூட இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கல. இந்த இடத்துல சைடு வேவாக போடுறப்ப நம்ம உஷாராக இருக்கணும். இதோட ஆப்பனோட நம்மளுக்கு ஆப்பனன்ட் ஸ்ட்ரைக் இருக்குது. அதை ஆப்பனோட பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு அதுலேயே காமிச்சிடும். ஏன்னா இதை ஓடிஎம்னு நம்ம செக் பண்ணுறப்போ ஓடிஎம் தான் இதை ப்ளே பண்ணணும். இந்த இடத்துல இருக்கிறப்ப புட் ஆப்ஷன் ஓடிஎம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இவங்க கீழே வர்றதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரீமியத்தை இங்கே கீழே கொண்டுட்டு வர முடியும். இந்த 85 சாரி 83,700 காலை ஓடிஎம் நம்ம அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக
நம்ம ஒரு ஓடிஎம் வச்சுருப்போம் புட் ஆப்ஷனில். அந்த புட் ஆப்ஷன் அந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு கால்குலேஷனுக்கு மேலே வர்றப்ப நல்ல ஒரு இம்பேக்ட் இதில் கிடைக்கும். அதை எந்த இப்போ இந்த இடத்துலலாம் இருக்கிறப்ப எப்படி ப்ளே பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு அது வந்து காமிச்சு கொடுக்கும். இப்போ போகலாம், இப்போ போகக்கூடாது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க. சப்போர்ட்டு நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து திருப்பி ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணும் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து நம்மளுக்கு இது இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து நம்ம கிளாஸில் ஒண்டி தான் சொல்லித் தருவோம். இதை வந்து நம்ம ஓப்பனாக சொல்லித்தர முடியாது. இது சின்ன நீங்களாவே இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனை உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட்டில் போய் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எதுக்கு இந்த ஸ்ட்ரைக் எடுத்தாங்க? இந்த ஸ்ட்ரைக்கில் என்ன இருக்குது? இந்த வேல்யூ எப்படி வந்தது? இதெல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு சொல்லியிருந்தோம். நம்ம டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ 57,500க்கு மேலேயே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அப்போ என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 25,500 கால் அண்ட் புட்டு தான் ஃபஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது? 25,500 கால் அண்ட் புட்டுக்கு மேலே மார்க்கெட் இருக்கிறாங்க அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ மேலே போகிறப்ப எதை வச்சும் போகும். இந்த 25,600 காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த எந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க, மார்க்கெட் அப்போ எங்கே போயிட்டு எங்கே வந்தது, இதுதான் ரொம்ப இம்பாக்ட் பண்ணும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐவி. இதோட ஐவியை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ண சொல்லியிருக்கோம். ஐவி வந்து எந்த மாதிரி எந்த கால் சைடு எவ்வளோ இருக்குது, புட் சைடு இருக்குது, புட் சைடு எவ்வளோ இருக்குது. இப்போ இதில் இங்கிட்டு 10 இங்கிட்டு 15 அங்கிட்டு 15 இருந்தால் என்ன நடக்குது, இங்கிட்டு 5 அங்கிட்டு 5 இருந்தால் என்ன நடக்குது, இதுதான் நீங்கள் வாட்ச் பண்ணணும் மார்க்கெட்டில். இதெல்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கு அதே தான். பேங்க் நிஃப்டிக்கும் அந்த ஐவியை செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த டேபிளை நம்மளுக்கு ஆஃப் மார்க் இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் இந்த இந்த மாதிரிலாம் கால்குலேஷன்லாம் நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி கேட்ச் பண்ணிங்க அப்படின்னா 0 to ஹீரோலாம் வேறு லெவலில் நம்ம ப்ரீமியத்தை லோலேயே பிடிச்சிட்டு ஹையில் விற்க முடியும். ஆனால் இதுக்கான கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடணும். இதில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். டேட்டா எடுத்து வீக்லி ரிப்போர்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணும். வீக்லியோட ஹைலோ எடுத்து அனலைஸ் பண்ணணும். மந்த்லி ஹைலோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பேக்ட் பண்ணும். இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.